உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்திட தமிழ்நாடு அரசு முன் வர வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் இரவில் காரில் அமர்ந்தபடி தனது நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 3 பேர் அந்த நபரை தாக்கி கொடுங்காயத்தை செய்துவிட்டு மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வல்லுறவு செய்துள்ளனர் என்றும், அந்த கொடிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தனிப்படை அமைத்து விசாரித்த போலீசார் அவர்கள் தப்பித்து ஓட முயற்சித்த போது அவர்களை காலில் சுட்டு கைது செய்துள்ளனர் என்றும், அந்த மாணவி இப்போது சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும், குற்றவாளிகளை விரைந்து போலீசார் கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர் என்றாலும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட உள்துறை அமைச்சகத்தின் கொள்கை விளக்க குறிப்பேட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலின்படி 2024ஆம் ஆண்டில் போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கை 3407 இருந்து 5319 அதிகரித்துள்ளது என்றும், பாலியல் வன்கொடுமை வழக்குகளின் எண்ணிக்கை பாலியல் வன்கொடுமை முயற்சிகள் உட்பட 406 இருந்து 471 அதிகரித்துள்ளது என்றும், 2023ஆம் ஆண்டில் 46 இருந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்குகளின் எண்ணிக்கை 2004ஆம் ஆண்டில் 96 உயர்ந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டிய அவர், இது பெண்களின் பாதுகாப்பில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையே காட்டுகிறது என்றும், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழ்நாடு அரசு கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் 3 குடிபோதையில் இருந்துள்ளனர் என்றும், இங்கு மட்டுமல்ல பெரும்பாலான குற்ற சம்பவங்கள் குடிபோதையில் இருப்பவர்களாலேயே நிகழ்கின்றன என்றும், அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் நடைபெறும் சாலை விபத்துகளில் குடிபோதை காரணமாகவே பெரும்பாலான விபத்துகள் நடக்கின்றன. அவற்றில் நூற்றுக்கணக்கானோர் உயிர் இழக்கின்றனர் என்றும், இந்தியாவில் ஒப்பீட்டளவில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பது உண்மைதான் என்றாலும், அண்மை காலமாக அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களும் அதற்கு காரணமாக மதுப்பழக்கம் இருப்பதும் கவனத்துக்கு உரியது என்றும், இந்தியாவில் அதிக அளவில் மது அருந்தப்படுவதில் 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றும், 15க்கும் மேற்பட்ட வயதுடையோர் மக்கள் தொகையில் 12 விழுக்காடு குடி நோயாளிகள் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது மிகவும் கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட பீகார் மாநிலத்தில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு பிறகு பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் குறைந்திருப்பதாக அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன என்றும், பீகார் மாநிலத்தை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாட்டிலும் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என திமுக, அதிமுக உள்ளிட்ட பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வாக்குறுதி அளித்தன. அப்போது இருந்ததை விட இன்று குடி நோயாளிகளால் ஏற்படும் பாதிப்பு தீவிரமடைந்திருக்கிறது. எனவே இனியும் தாமதிக்காமல் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு முன் வர வேண்டும் என்றும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசி தாக்க முயன்ற சனாதன வழக்கறிஞரை கைது செய்ய வலியுறுத்தியும், எழுச்சி தமிழரின் காரை வழிமறித்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதியை கைது செய்ய வலியுறுத்தியும் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு ஜனநாயக இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயக இயக்கங்களின் கூட்டமைப்பினர் திருமா பயிலகம், மகேந்திரன், பாலசம்பத், விக்னேஷ், பக்ரிதாஸ், அருள்வாசகன் மற்றும் விசிக மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலனி வீசி தாக்க முயன்ற சனாதன வழக்கறிஞரை கைது செய்ய வேண்டும். எழுச்சி தமிழரின் காரை வழிமறைத்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதியை கைது செய்ய வேண்டும். தம்மாண்டரப்பள்ளி அருகே செயல்படும் தனியார் தொழிற்சாலையில் சுகாதாரமற்ற உணவு வழங்கப்படும் நிலையில் 1500 தொழிலாளர்களின் நலன் கருதி சத்தான உணவு வழங்கி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விசிக மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தள்ளி தொகுதி செயலாளர் ராசப்பா, பூவும் மாயவன், பெரு ராமகுமார், செம்பட்டி சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமை ஆணையை ஏற்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவர்களை ஒரு RSS கொள்கை கொண்ட ஒரு வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோர் என்பவர் அவர் மீது செருப்பை எடுத்து வீசினார். அதை கண்டிக்கும் வகையிலும் எங்களை எல்லாம் வாழ வைத்த மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழியிலே நம்முடைய எழுச்சி தமிழர் மாண்புமிகு திருமாவளவன் அண்ணன் அவர்கள் சென்ற காரின் மீது ஒரு RSS கொள்கை கொண்ட ராஜீவ்காந்தி என்பவர் அவர் சென்ற காரின் மீது பிரச்சனை செய்தார். அதன் வகையில் அவரை கண்டித்து தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். அவர் மீது புலன் விசாரணை செய்ய வேண்டும். அவர் பின்னால் இயங்கும் RSS BJPயை சேர்ந்த கும்பல்களை கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து இன்றைக்கு தமாண்டப்பள்ளி அருகே செயல்பட்டு வரும் மல்டிலிங்க் தொழிற்சாலையில் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தரமான உணவு வழங்காமல், சம்பள உயர்வு வழங்காமல், பணி நிரந்தரம் செய்யாமல் அந்த தொழிற்சாலை நிர்வாகம் இரட்டிப்பு செய்து வருகிறது. அந்த வகையில தொழிலாளர்கள் போராட்டம் செய்த போது காவல்துறை வேண்டும் என்று திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மீதும் தொழிலாளர்கள் மீதும் 40க்கும் மேற்பட்டவர்களை பொய் வழக்கை பதிவு செய்துள்ளது. அந்த பொய் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த மத்திய அரசு Z+ பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,